ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனும் ஆல் பட்டனும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. நிறைய நண்பர்கள் அழுத்துறதே இல்லை. ஒரு விட நீங்கள் அழுத்திருக்கீங்களான்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஆங்கில மாத பிறப்பு. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினம் 2 விதமான சிறப்புங்க. ஒன்று, பௌர்ணமி விரதம் இருக்க உகந்த நாள். கிரிவலம் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக சிவன் வழிபாடு செய்யலாம். இரண்டாவதாக, திருவோணம் விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே பேபியாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சில பேர் திருமண நாளாக கொண்டாடுவதாக இருக்கலாம். அவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 12ஆம் இடத்துல ராசி அதிபதி புதன் பகவான் குரு பார்வை பெற்றுக்கொண்டு அமர்ந்துள்ளார். இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே. மேலும் 2ஆம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டுள்ளது. 11 குடையவன் 11ஆம் இடத்தை பார்ப்பதும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மேக்சிமம் நீங்கள் எல்லா காரியங்களிலும் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைது நண்பர்களே. இன்னைக்கு நீங்க நிறைய காரியங்களை முயற்சித்து பார்க்கலாம். ஒரு டைரி எடுங்க. ஏற்கனவே ஃபெயிலான காரியங்கள் முதற்கொண்டு நீங்கள் செய்ய விரும்பக்கூடிய அனைத்து காரியங்களையும் நீங்க எழுதுங்க. இந்த மாசம் முழுக்கவே நீங்க தேவையான லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கங்க நண்பர்களே. முழுக்கவே நீங்க ரெடி பண்ண இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு மாசத்துக்கு உண்டான டு டூ லிஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். எதை செய்யணுங்கிற லிஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். இப்போது முதல் நீங்கள் ஒவ்வொரு காரியமும் முயற்சித்துட்டே வாங்க. கண்டிப்பாக அனைத்து காரியங்களிலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. பயன்படுத்திக்கங்க. சூப்பரான ஒரு தருணம், வெற்றிகரமான ஒரு தருணங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் தன லாபம் மிகுந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. யாருன்னே தெரியாது, பிற மொழி பேசுவாங்க. அவங்க மூலமாக கூட உங்களுக்கு இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பிறமொழி பேசக்கூடிய மக்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாகவே இருக்கிறது. இன்றைய தினம் எப்படிலாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்கம் கொண்டு வரலாம், உபரி வருமானம் எப்படி ஈட்டலாம் அப்படின்னு நீங்கள் யோசித்து செயல்படுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், வெற்றிகள் உண்டுங்க. எனவே உபரி வருமானம் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. உங்களது முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே விலகும். ஏற்கனவே தோல்வியடைந்த முயற்சிகளை கூட இன்னைக்கு நீங்கள் மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். புதிய முயற்சிகள் நிறையவே இன்னைக்கு செய்யலாங்க. எல்லா விதமான தடை தாமதங்களும் நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. மனசுல அமைதி கட்டாயமாக இன்றைய தினம் பெருகும். இன்றைய தினம் ஆரோக்கியம் வேற லெவலில் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் நண்பர்களே. ஏற்கனவே இருந்ததை விட உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இப்பொழுது சிறப்பாக இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் முதலீடுகள் தாராளமாக செய்யலாம். உங்க ஃபியூச்சர் குறித்த முதலீடுகள் அல்லது ஃபியூச்சர் குறித்த சில முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக முயற்சித்து பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கட்டாயமாக கிடைக்கும் நண்பர்களே. உங்களுடைய பெற்றோர்களுடைய விருப்பங்கள் என்னங்கிறத இன்னைக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பெற்றோருடைய விருப்பங்களை உங்களால் நிறைவேற்ற முடியும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். உங்களால் முடியக்கூடிய விருப்பங்களை தான் விஷயத்தை தான் உங்கள் பெற்றோர்கள் விரும்புவாங்க. ஸோ நீங்கள் இன்னைக்கு கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்பட்டு உங்களது பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு உகந்த நாளுங்க இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வசூலாகி இன்றைய தினத்தை இன்னும் பரவசமாக உங்களை மாற்றித்தரும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுங்க. நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க. குடும்பத்தில் அமைதி பெருகும். ஆனால் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணுங்க. எது தேவை, எது அனாவசிய செலவு அப்படின்றத நீங்க தரம் பிரித்து செலவு பண்ணணும். ரொம்ப முக்கியமான செலவுகளை மட்டும் இப்போ செய்யறது நல்லது. தவிர்க்க முடிந்த செலவுகளை நீங்க தவிர்த்து விடலாம் நண்பர்களே. ஆடம்பரமா செலவு பண்ண வேண்டாம். செலவுகளை கண்ட்ரோல் இன்றைய தினம் கட்டாயமான ஒரு தேவைங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் ஸ்பெஷலாக நீங்க சில விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். நிறைய விஷயங்களை உங்க காதல் விஷயத்துக்காக இன்றைய தினம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் காதல் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே கைகூடும் நண்பர்களே. உற்சாகமான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு. நல்ல ரொமான்டிக் உணர்வுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதற்கு சின்ன சின்ன பிக்னிக் நீங்க போறது நல்லது. இன்றைய தினம் உங்கள் மனநிலையை மாற்றுவதற்கு காதலரோட சேர்ந்து நீங்க பிக்னிக் போகலாம். அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே. அப்படி போவதன் மூலமாக உங்க மனநிலை மாறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தவறான புரிதல் எல்லாமே சரியாகி விடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது. எனவே அதிகமான ரொமான்ஸ் உற்சாகம் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமைகிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
சில சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சௌகரியமாக இல்லாமல் போகலாம். அசௌகரியமான சூழ்நிலையில நீங்க சிக்கி தவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, நீங்கள் முக்கியமாக பதட்டப்படாமல் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அமைதியா இருங்க. கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். உடனடியாக நீங்கள் சமாளிக்க நீங்கள் வந்து புதிய புதிய முயற்சிகளை வந்து தயங்காமல் நீங்க வந்து மேற்கொள்ளலாம் என்றாலும், நீங்க வந்து பதட்டத்தினால எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. அவசரப்பட்டு நீங்க ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்க, பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு எந்த சூழலையும் நீங்கள் சமாளித்து வெளிய வர முடியும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது வருமான சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் நிறைய விஷயங்கள செய்யலாங்க. நீங்க சும்மா இருக்காம இன்னைக்கு வருமானத்தை இன்கிரீஸ் பண்றதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே மேற்கொண்டீங்க அப்படின்னா, அதிகமான தன லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கிரியேட்டிவான சில மக்களோட இருப்பீங்க. நல்ல ஐடியாக்கள் தரக்கூடிய மக்களோட நீங்க இன்னைக்கு இருக்கிறதுனால, மத்தவங்க கொடுக்கக்கூடிய ஐடியாக்களும் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு நீங்கள் இரவு வந்து உங்க வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடும் பொழுது, அவர்களுக்காக அதிக நேரம் இன்னும் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற உண்மையை நீங்கள் வந்து உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் ஸ்பெஷலாக உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகளை செய்து தர காத்திருக்கார். எனவே அவர்களுடைய அன்பின் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். தன லாபம் நிறைந்த காரிய வெற்றிகள் நிறைந்த இன்றைய தினத்தை வந்து நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசித்து நிதானித்து செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும். சில கெஸ்ட் திடீர்னு வீட்டுக்கு வரதுனால கொஞ்சம் வீட்டு செலவுகள் அதிகரிக்கலாம். எனவே அதற்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க. சில அலுவலக பணிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அமைதியாக இருங்க. உங்க உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் வாக்குவாதங்கள் வேண்டாங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க உயர் அதிகாரிகள் வந்து உங்களது கோபத்தை வந்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அலுவலக பணிகளை இன்றைய தினம் செய்யுங்கள். உறவினர்கள் மூலமாகவும் நீங்கள் அனுசரிச்சு போங்க. சில உறவினர் பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நீங்க இன்றைய தினம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம். அமைதியா அனுசரிச்சு போங்க, பொறுமையா இருங்க. நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள். ஆனால் பொறுமை வேண்டிய நாளுங்க. செலவு கட்டுப்பாடும் இன்றைய தினம் வேண்டும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இன்னைக்கு என்ன கலர் நீங்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் நீங்க பயன்படுத்தலாம் நண்பர்களே. சிகப்பு நிறத்தை நீங்க பயன்படுத்தலாம். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் 5 5ஆம் நம்பரை நீங்க பயன்படுத்தலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது, யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பின்னத கன்னிராசி அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய நட்புறவை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நிறைய புதிய மக்களின் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. மேலும் உங்களுக்கு தேவையான உபரி வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே எக்ஸ்ட்ரா இன்கம்காக நீங்க இன்னைக்கு உழைச்சிங்க அப்படின்னா அதிகமான வெற்றிகள் உண்டு. அதற்கான சிந்தனைகளுடன் செயல்படுங்கள். தேவையான ஒத்துழைப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளுங்க. பணம் உங்களால் நிறைய சம்பாதிக்க முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க பெற்றோர்களுடைய விருப்பங்களை தெரிந்து கொள்ள உகந்த நேரங்க. உங்க பெற்றோர்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை நிறைவேற்றி வைத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. உங்கள் மூலமாக உங்க பெற்றோர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கக்கூடிய பண வரவுகளை வசூல் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். பெற்றோர்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உங்க எதிர்காலத்திற்காக இன்றைய தினம் திட்டமிட நல்ல நாளுங்க. உங்க ஃபியூச்சருக்காக நிறைய முயற்சிகள் நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக செய்யலாம். சில முதலீடுகளை கூட உங்க எதிர்காலத்திற்காக நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு நண்பர்களே. வியாபாரிகள் தாராளமாக அதை முயற்சித்து பாருங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முயற்சிகள் நிறைய செய்யும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே இல்லாத நல்ல சூழலை நீங்கள் அனுபவிப்பீங்க. எனவே ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே வந்த பிரச்சனைகளும் இன்னைக்கு வராம ஸ்மூத்தாக உங்க பிரச்சனைகள் வந்து நீங்க சால்வ் பண்ணிக்க முடியும். புதிய முயற்சிகளை சக்சஸ்ஃபுல்லாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் மனசுல வந்து அமைதி பெருகும். ஒரு அன்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.